Hi friends, welcome back to Udarpayirchi. நான் உங்க அரவிந்த். நம்ம ஜிம் சீரிஸ்ல லாஸ்ட்ல lat workout எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற workout என்ன பாத்தீங்கன்னா biceps. ஜிம் சீரிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க இது வரைக்கும் பண்ண workout எல்லாத்தையும் கண்டினியூஸா பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம biceps எப்படி workout பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். bicepsல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற workout வந்து barbell curl. இந்த barbell curlல ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி 5 kg அப்புறம் 7.5 அப்புறம் 10 kg அந்த மாதிரி போட்டு பண்ணுங்க. இது வந்து நம்ம பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து நம்ம ஹேண்டை வந்து உடம்புல இப்படி ஒட்டி வைக்க கூடாது. கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கணும். அந்த மாதிரி செட்டை ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் உங்கள் கை மேலே ரைஸ் பண்ணதை ஃபுல்லாக ஃப்ரீயாக கீழே ரிலீஸ் பண்ணக்கூடாது. இப்போ எப்படி பண்ணுறாங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி இந்த டிகிரியோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஃபுல்லாக இது மாதிரி ரிலீஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து உங்கள் பைசப்ஸ்க்கு லோடு போகும். இது டோட்டலாக 3 செட்ஸ் பண்ணுங்க. ஒரு செட்டுக்கு 10 to 12 reps பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரீச்சர் கேர்ள். ப்ரீச்சர் கேர்ளுக்கு இந்த மாதிரி இசட் பார் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நார்மல் பார்பல் யூஸ் பண்ணலாம். அதை விட இந்த இசட் பார் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தியாக கிடைக்கும். இதுவும் அந்த மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்படி ஃபுல்லாக லாக்கும் பண்ணக்கூடாது, ஃபுல் ரிலீஸும் பண்ணக்கூடாது. இது ஃபுல் ரிலீஸ் இப்படி பண்ணக்கூடாது. ரெண்டுத்துக்கும் ஈவனாக ஒரு மிட் பாயிண்டில் தான் வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக லாக் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாயிண்டில் வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும். அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஈஸியாக ஜாயிண்ட் பெயின் ஜாஸ்தியாகி அது பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஃபுல் ரிலீஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பாதிலே நிறுத்தி பண்ணுறது. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு லோடும் ஃபுல்லாக பைசப்ஸ் போகும். உங்கள் பைசப்ஸோட சைஸும் வந்து இன்னும் நல்லா ஜாஸ்தியாகும். இதுவும் வந்து 3 செட்ஸ் பண்ணுங்கள். 10 to 12 reps பண்ணலாம். இப்போ நம்ம தேர்டு பண்ண போகிறது வந்து ஹேமர் கேர்ள். இதுலேயும் வந்து உங்கள் ஹேண்டை வந்து பாடியை ஒட்டி வச்சுக்காம உங்கள் ஷோல்டர் வித்தை ஃப்ரீயாக லூஸாக வச்சுக்கோங்க. இது வந்து 3 செட்ஸ் பண்ணலாம். 10 to 12 reps பண்ணலாம். இது வந்து ஸ்டார்டிங்கில் ஆல்டர்னேட்டிவாக பண்ணிவிட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரும்போது டபுள் ஹேண்ட்லேயும் சேர்த்து பண்ணணும். இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஹேமர் கேர்ளோட பெனிஃபிட்ஸ் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து கான்சன்ட்ரேஷன் கேர்ள். இதை வந்து ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஹேண்டுக்கு போங்க. இது வந்து 3 செட்ஸ் பண்ணணும். 10 to 12 reps பண்ணணும். எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து உங்கள் எல்போ வந்து ஸ்டெடியாக இருக்கணும், ஷேக் ஆகக்கூடாது. ஷேக் ஆகிறதுனா இந்த மாதிரி கை இந்த மாதிரி ஆட்டி ஆட்டி பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக கீழே வச்சுட்டு உங்களோட எல்போ கீழே இருக்கிற ஹேண்ட் மட்டும் தான் மூவ்மெண்ட் இருக்கணும். இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் சேரில் உட்காந்து பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன். ஏன்னா ஸ்டார்டிங் எல்லாத்துக்கும் ஸ்டாண்டிங் பொசிஷனில் வராது. அதுக்கு இந்த மாதிரி உட்காந்துட்டு உங்கள் எல்போ வந்து இந்த மாதிரி லெக்கில் வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணலாம். இந்த கான்சன்ட்ரேஷன் கால் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பைசப்ஸோட ஷேப் கொண்டு வரதுக்கு. அதாவது பைசப்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ரெண்டாக ஸ்பிட் ஆகும். அந்த ஸ்பிட் ஆகிற இடம் வந்து உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரதுக்காக தான் இந்த கான்சன்ட்ரேஷன் கால் வந்து பண்ணணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைசப்ஸ் பண்ணுறவங்க, அதாவது ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பைசப்ஸ் பண்ணும்போது நான் பண்ண இந்த ஆர்டரில் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு பார்பல் கேர்ள், அடுத்து ப்ரீச்சர் கேர்ள், அடுத்து ஹேமர் கேர்ள், அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் கேர்ள். எதுக்கு இந்த ஆர்டரில் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு
பார்பெல்லில் பண்ணும்போது நம்ம ஹேண்டோட பைசப்ஸோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அது இன்ஸ்டன்ட் பம்ப் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஹேமர் கால் யூஸ் பண்ணும்போது லென்த் வைஸில் ப்ராட் ஆகும். லாஸ்ட்டில் கான்சன்ட்ரேஷன் கால் பண்ணும்போது அது வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் பண்ணும்போது உங்கள் பைசப்ஸ் வந்து பெருசாகிறதோட மட்டும் இல்லாமல் கரெக்டான டியூன் ஆகும், அதாவது மசில் வந்து அதோட கரெக்டான ஷேப்புக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் எப்போலாம் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அப்போ பைசப்ஸ் வந்து இந்த ஆர்டரில் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஜிம் சீரிஸ் வீடியோவில் வந்து ட்ரைசப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் பண்ணணும். ஆர்ம்ஸுக்கு வந்து சிங்கிளாக பைசப்ஸோ இல்லை ட்ரைசப்ஸோ பண்ணக்கூடாது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம ஜிம் சீரிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க உங்கள் பாடியில் நடக்கிற டெவலப்மெண்ட்டையும் அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aravind.